ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிடுச்சுங்க. இன்று முதல் பக்தர்களாகிய யாராவது ஜூன் மாதத்துக்கு போகிறீங்கன்னா ரூமு டிக்கெட்டு எல்லாம் புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி உண்டான விளக்கம். அதுபோக திருப்பதியில் நாளைக்கு தரிசனம் செய்வதற்கு தற்போது டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. கூட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை பற்றி உண்டான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலுடைய புக்கிங் டீட்டில் பார்த்துக்கிறோம். ஜூன் மாதத்துக்கு இந்த மாதம் மார்ச் 18ஆம் தேதி காலை 10 மணி முதல், இன்று காலை 10 மணி முதல் மார்ச் 20ஆம் தேதி காலை 10 மணி முதல் லக்கி டிப் ஆர்ஜித சேவா சுப்பிரபாத தோமாலை அர்ச்சனை, இந்த லக்கி டிப் செலெக்ஷன் என்ற காலை 10 மணிக்கு தொடங்கி 20ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் நடக்கும் என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு ரிசல்ட் யாராவது செலக்ட் ஆனீங்களோ அனௌன்ஸ் பண்ணுவாங்க என்பதையும் உங்ககிட்ட குறிப்பிட்டுக்கிறேன். மார்ச் 21ஆம் தேதி ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆர்ஜித சேவா, கல்யாண உச்சம், ஊஞ்சல் சேவா, சலஸ்திர தீபாரண சேவா, இந்த சேவை எல்லாமே காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மினிமம் 2 பேர் புக் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 பேர் புக் பண்ணிக்கலாம். மினிமம் 1 பேர் புக் பண்ணிக்கலாம். விச்சல் சேவா தரிசன டிக்கெட், இது 300 தரிசனம் மூலிமா க்யூவில் போய் தரிசனம் பார்க்குற மாதிரியும், சேவை எல்லாமே மொபைலில் பார்க்குற மாதிரியும் விச்சல் சேவா தர்ஷன் மார்ச் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கலாம். அங்க பிரதேசன டோக்கன், திருமலையில் கோயில் அங்கப்பிரதேசனம் பண்ணுறதுக்காக ஜூன் மாதத்துக்குண்டான டிக்கெட் மார்ச் 23ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. டிக்கெட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தாங்க. இது ஸ்ரீவாரி விஐபி டிக்கெட், இது மார்ச் 23ஆம் தேதி காலை 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டானது. சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கலி சேலஞ்சுக்கு உண்டான ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டிக்கெட், இது மார்ச் 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டானது. யாராவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான 300 தரிசன டிக்கெட் மார்ச் 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கிங்க. திருமலை மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் மார்ச் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. மேலே நீங்கள் ரூம் ஆன்லைனில் புக் பண்ணணும். திருமலையில் மேல் திருப்பதியில் ரூம் புக் பண்ணணும். ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது ஒரு டிக்கெட், நான் படிச்சுட்டு வந்ததில் ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் மேல் திருப்பதியோட ரூம் புக்கிங் பண்ண முடியும். ₹100, ₹1000, ₹1500 மொத்தம் 3 வெரைட்டி ஆஃப் ரூம் இருக்குது. வேணுன்றாங்க ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ரூம் புக்கிங் பண்ண முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி தரிசன விவரங்களை பார்ப்போம். நேற்று காலை 8:30 மணி அளவில் இன்று தரிசனம் செய்வதற்காக 10,000 டிக்கெட் கொடுத்தாங்க 3 இடங்களில். திருப்பதி வரும் பக்தர்கள் வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் தினந்தோறும் காலை 8:30 மணிக்கு டிக்கெட் தராங்க. காலையில் அதிகாலையிலேருந்தே லைனில் நிற்க வைக்கிறாங்க. 8:30 மணிக்கு கொடுத்த 10,000 டிக்கெட் காலை 10:10 முடிஞ்சு போச்சுங்க. ஸ்ரீவாரி மெட்ரோட டிக்கெட் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. 2000 டிக்கெட் நேற்று காலையில் 8:30 மணிக்கு கொடுத்தாங்க. 11:05 முடிஞ்சிருச்சு என்பது இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று காலை 8:30 மணிக்கு பக்தர்களுக்காக 3 இடங்கள் டிக்கெட் வழங்கப்பட்டது. நாளை தரிசனம் செய்வதற்காக இலவச தரிசன டிக்கெட் ஒரு 8,000 டிக்கெட்டும், ஸ்ரீவாரி மெட்டுக்கு ஒரு 2,000 டிக்கெட்டும் மொத்தமாக வழங்கினாங்க. காலை 8:30 மணிக்கு தொடங்கினாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது 8:53 ஒன்றும் இலவச தரிசன டிக்கெட் 8,000 டிக்கெட்டில் 4,749 டிக்கெட் தான் அவைலபிலிட்டி இருக்குது. 1 மணி நேரத்தில் 3,251 டிக்கெட் காலியாச்சு இலவச தரிசன டிக்கெட்டில். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் 2,000 டிக்கெட் கொடுத்தாங்க. 1 மணி நேரத்தில் 475 டிக்கெட் காலியாகிருக்கு. ஒன்றும் 1,525 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது ஸ்ரீவாரி மெட்டில் என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். மேக்ஸிமம் 10 மணி டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கும். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. வந்தால் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கட்டாயமாக தேவை என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அந்த குரல் ஒரு மாதிரி இருக்குது, தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்று 17/3/2026 அன்று 70,002 பேர் தரிசனம் பார்த்ததாகவும் 21,738 பேர் மொட்டை அடித்ததாகவும் 4,88,00,000 உண்டியில் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 22 குடங்கள் பக்தர்கள் தங்க வச்சதாகவும் 12 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் ₹300 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8 முதல் 12 மணி நேரம் வரை ஆகலாம் என்பது நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு தற்பொழுது 8:45 நிலவரப்படி கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து அலோவ் பண்ணுறாங்க.
தற்பொழுது 9,897 பேர் குடோனில் காத்திருக்காங்க என்றும், காலை முதல் 13,050 பேர் தரிசனம் முடிச்சுட்டாங்கன்னும், இன்னும் 12,053 பேர் தரிசனம் பார்க்க வைக்கலான்னு தேவஸ்தானம் காத்திருக்காங்க. ரூம் புக்கிங் திருமலையில் சிஆர் ஆஃபீஸில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் தராங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், உங்கள் ரூம் புக்கிங் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். 100 ரூபாய் ரூம் தான் கொடுப்பாங்க. இன்னைக்கு மொத்தமாக 1,600 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். அதில் தற்பொழுது 8:45 நிலவரப்படி 771 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலை திருப்பதி கோயிலுக்கு வரும் பக்தர்கள் லாக்கர் வேணும்னா சிஆர் ஆஃபீஸ் கிட்ட இருக்க PAC 1 PAC 2 சிஆர் ஆஃபீஸ் பேக்ஸ் இருக்க பூசத்தில் இருக்க இடம், அது மட்டும் இல்லாமல் மாதவ நிலையம், இங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாக்கர் புக்கிங் தனி இடமும் லாக்கர் கொடுக்குறது ஒரு இடமாக்கிட்டாங்க. நீங்கள் யாரோ ஒரு நபர் போய் லாக்கர் புக் பண்ணிவிட்டு இன்னொரு நபர் போய் நீங்கள் லாக்கர் வாங்கிக்கலாம். மதிய நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. வேறு என்ன டவுட் இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.